வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி போலீஸ் குவிப்பு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் நாடகமாடியதை போல் மீண்டும் கைதுக்கு பயந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நாடகமாடப் போகிறார் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றமும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் மின்சாரத்துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது சுமார் 394 கோடி ஊழல் முறைகேடு செய்துள்ளார். இந்த வழக்கை சிபிஐ துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதனால் சிபிஐ துறை அதிகாரிகள் நிச்சயமாக மே 5ஆம் தேதி, ஏனென்றால் இந்த 3 நாட்களில் விசாரணை நடத்துவது கடினம். திமுக ஆளும் கட்சியாக இருப்பதாலும் மக்களது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய காரணத்தினாலும் மே 5ஆம் தேதி திமுக வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் விசாரணை தீவிரமாக செயல்படுத்தப்படும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இரவோடு இரவாக புழல் சிறையில் கைது நடவடிக்கை செய்து புழல் சிறையில் அடைப்பதற்கு முன்பாக காவேரி மருத்துவமனையில் நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடினார் அல்லவா? அதேபோல் மீண்டும் நாடகமாடுவதற்கான ஏற்பாடுகளை செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யப்போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த நாடகம் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் நேரடியாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள்தான் செந்தில் பாலாஜியை பரிசோதனை செய்வார்கள். அதற்கு அவர் உடன்படவில்லை என்றால் அவர் நிச்சயமாக நாடகம்தான் ஆடுகிறார் என்று கூறி விசாரணை நடத்தாமலே டெல்லி புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் அமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கே சென்று செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதை கூறியிருந்தார். ஆனால் திமுகவில் இணைந்த பிறகு தியாகி என்றும் நல்லவர் என்றும் கூறியுள்ளார். செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே அவர் ஊழல்வாதிதான். திமுகவில் இணைந்தவுடன் ஊழலோடு ஊழலாக கலந்துவிட்டார். தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் எத்தனை ஆண்டுகள் செந்தில் பாலாஜிக்கு சிறை தண்டனை வழங்கலாம்? சிபிஐ துறையினர் இந்த வழக்கை 40 நாட்களிலேயே விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. சுமார் மின்சாரத்துறையில் மட்டும் 394 கோடி ஊழல் செய்திருக்கிறார். மதுபான ஆயத்திரு அமைச்சராக இருந்த பொழுது 4500 கோடி ஊழல் என்றும் கூறப்படுகிறது. இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக